விக்ரம் அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது தெரியாதா? சீரியஸா தெரியாது. யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன் சார். என்னமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோவும் வந்துருச்சு. நான் வந்து யூடியூப்ல வரும்னு பார்த்தா வரவே இல்லைங்க. பார்த்தா ட்விட்டர்ல ப்ரோமோ வந்துருச்சு. இன்னும் யூடியூப்ல ப்ரோமோ வராம இருக்கு. இந்த 3வது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். அதுக்காக தான். ஸோ லைக் போடாதவங்க கண்டிப்பா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா ப்ரோமோ 3லயும் ப்ரோமோ 2ல என்ன கண்டென்ட்டை பேசினாங்களோ அதே கண்டென்ட்டை பேசுறாங்கங்க. 2 ப்ரோமோல காட்டுற அளவுக்கு விஷயம் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா உப்பு சப்பே இல்லாத விஷயம் தாங்க அது. ஆக்சுவலா பிரஜினுக்கும் வந்து கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து அந்த மாடர்ன் சினிமாஸ் ராபரி பண்ணுறன்ற மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பேசலாம். அதுக்கு ஒரு ப்ரோமோவை விடலாம். அப்படி இல்லைனா மைக்கை க்ளோஸ் பண்ணி பார்வதி கமருதீன் பேசினாங்க. பிக் பாஸ் கோவப்பட்டு பேசினாரு. அதை பேசலாம். எவ்வளவோ பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. இவர் என்னடானா விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. விக்ரமுக்கு ஒரு பிரச்சனைனா விக்ரமுக்கு வாய் இல்லையா என்ன? விக்ரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் வந்து போன ப்ரோமோ நம்ம போட்டதுல விக்ரம் சரியா தான் இருந்தாரு, விக்ரம் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க. சரி, நியாயம் இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க, நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். நான் பார்க்குற விதத்துல பார்த்தா விக்ரம் மேல தான் தப்பு. ஸோ நீங்க சொல்றதையுமே நான் ஏத்துக்கிறேன். விக்ரம் பக்கம் நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கணுமே, அங்க விவாதத்துல ஜெயிச்சிருக்கணுமே, வியானாவை வந்து விவாதத்துல ஜெயிச்சிருக்கணுமே. ஆனா வியானா தான் எல்லா பக்கமும் லாக் பண்றாங்க. இவர் அதான் செஞ்சாரு. அப்போ அதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னா நீங்கள் தான் பேசி ஜெயிக்கணும். உங்களுக்காக வந்து சனிக்கிழமை வந்து ஹோஸ்ட் வந்து பேசி ஜெயிக்கக்கூடாது. அப்படி பேசி ஜெயிக்கிறது கரெக்டாக இருக்காது. விக்ரம்க்கு பிரச்சனைனா விக்ரம் ஜெயிக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த இஷ்யூவை பேசினா பரவாயில்ல. நீங்க விக்ரம் ஸ்டாண்ட் எடுத்து விக்ரம்க்குள்ள பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் விஜய் சேதுபதி தான் சொல்றேன். விக்ரம்க்கு இவர் பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப ரம்யாக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு மோதல் மாதிரி ஏற்படுது. ரம்யா கிட்ட திரும்பி இவர் என்ன கேட்கிறாருன்னா, விக்ரமா அங்கிருந்து எழுப்புறதுக்காக பிளான் போட்டது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. சிம்பிள் என்ன தெரியுமாங்க, விக்ரமன் நகைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவரை தூக்கணும். அவரை தூக்குறதுக்கு பார்வதி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. என்னன்னா, அவரை எங்கேயாவது இப்படி வர வச்சிட்டோம்னா நம்ம நைஸா நெக்லஸை தூக்கிடலான்ட்டு. அது ரம்யாக்கு தெரியும் போல. தெரியுமா தெரியாதா தெரியல. ஏன்னா ரம்யா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. ரம்யாக்கா தெரியுமா இல்லையான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ரம்யா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ரம்யா ஒரு ஸ்டேஜ்ல எப்பவுமே போல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அழ ஆரம்பிக்கிற ரம்யா இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஆட்டிடியூடோட ஒரு பதில் சொல்றாங்க. அது என்னன்னா, எனக்கு சீரியஸா தெரியாது அப்படின்ற மாதிரி லைட்டா ஆட்டிடியூட சேர்த்து தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஜே ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பண்ணுவான்ல, அந்த மாதிரிலாம் ரம்யா பண்ணல. சார் சீரியஸா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூட், அதாவது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. அதை கேட்கிற விஜய் சேதுபதி இருக்கார்ல, நீங்க வந்து உங்களுக்கு அப்செட்டா இருக்கு, அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பேச தெரியுதுல்ல, அதாவது அசிங்கமான வார்த்தைலாம் பேச தெரியுதுல்ல, நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா, இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே திரும்பி ரம்யா ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாது சார், நான் பண்ணாத விஷயத்த பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால முடியல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பியும் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, கெட்ட வார்த்தைலாம் உங்களுக்கு பேச தெரியுதுல்ல, இது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பீங்களா? அதாவது வந்து ரம்யா வந்து எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுப்பாங்கல்ல, அதை மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, உங்களை யாரும் கட்டாயப்படுத்திலாம் விளையாட வைக்கலாமா, விளையாட விருப்பம் இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல வந்து ரம்யா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், ஆனா திரும்ப திரும்ப நீங்க அதையே கேட்குறீங்க, நான் பண்ணாத விஷயத்த பண்ணன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்பி பயங்கரமா அழுகுறாங்க. இருந்தாலுமே விஜய் சேதுபதி விட மாட்டாருங்க. திரும்ப திரும்ப இவங்க வாயில இருந்து அந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காரு. போன சீசன்ல பவித்ரா ஜனனி ஒரு பொம்மையை வச்சு கொஞ்சம் ஏமாத்தின மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏமாத்துறதுக்காக பண்ணல சார்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இவர் பவித்ரா ஜனனி கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருப்பாரு. அது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்ப ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ரம்யா இருக்காங்கல்ல, சார் நான் போறேன் சார், எனக்கு வேணாம் சார், நான் இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாங்க. என்னது திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரம்யா போலன்ற மாதிரி தான் வருது. ரம்யா வந்து இந்த வாட்டி கேப்டன் போகவும் தேவையில்லை, கேப்டனா இருக்கவங்க நாமினேஷனுக்கே வரல, போகவும் தேவையில்லை. ஆனா ரம்யா இந்த வார்த்தையை சொன்னோன்னா விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அப்படியாமா சரி நீங்க போனா போய்க்கலாம், கதவு திறந்திருக்கோன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல கதவு திறக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஐயோ, திவ்யா வேற வார்த்தைக்கு வார்த்தை கதவை தரங்க, நான் போயிடுறேன்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி திவ்யாக்கும் ஒரு நாள் இப்படி பண்ண போறாரு போல. ரம்யாக்கு சின்ன பிரச்சனைங்க, இது ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த வாரம் எவ்வளோ பிரச்சனை நடந்தது. இந்த விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவர் இதே பிரச்சனைக்கு 2 ப்ரோமோவை எடுத்துக்கிட்டாருங்க.
ஒரு ப்ரோமோல முடிக்கிற பிரச்சனைங்க இது. அதை போய் 2 ப்ரோமோ எடுத்துக்கிறாரு. ரம்யா போறேன்னு சொன்னாங்க, கதவையும் திறந்து வச்சிட்டாங்க. கானா வினோத் கதவு 2மே திறந்திருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஆனா ரம்யா போவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்வியோடயே இந்த ப்ரோமோவை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா ரம்யா போக மாட்டாங்க. சும்மா எல்லாரும் சொல்றதுதான், வார்த்தைக்கு சொல்றதுதான், ஆனா போகலாம் மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து ரம்யா ஏன் இப்படி ரம்யா பண்ற, வேணா ரம்யா, அவர்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே மனசை மாத்துவாங்க. அவர் பிரேக் போயிட்டு வருவார்ல, விஜய் சேதுபதி பிரேக் போயிட்டு வருவார்ல, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிப்பு கேட்பாங்க. அங்க அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மிங்க. இவங்க வெளியே போனா ஒரு நல்லது தான், ஏன்னா 2 பேரை தூக்கலான்னு வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒருத்தரா கூட மாத்த வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது தேவையில்லாத இது இவ்வளோ பேச வேண்டிய இஷ்யூவாங்க. இந்த வாரத்தில் எவ்வளோ நடந்தது, இந்த இஷ்யூக்கு 2 ப்ரோமோ ரொம்ப ரொம்ப ஓவருங்க. தேவையில்லாம விக்ரம்க்கு இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.